அன்பானவர்களே, இப்போது இந்த நேரத்தில் உங்களுள் சிலர் மனம் நொந்த நிலையில் இருக்கலாம். சிலர் உங்கள் வாழ்க்கை நின்று போன மாதிரி உணர்ந்து இருக்கலாம். சிலர் உங்களுக்கு சொந்தமானவர்களே உங்களை விட்டு விலகி இருக்கலாம். அல்லது உங்களை காயப்படுத்தி இருக்கலாம். அல்லது நீங்கள் மிகவும் நம்பிக்கை வைத்த அந்த மனிதர் நம்பிக்கையை உடைத்து உங்களை தனிமையில விட்டிருக்கலாம். அந்த வேளையில் உங்களுக்குள்ள தோன்றும் கேள்வி, நான் என்ன தவறு செய்தேன்? ஏன் என்னோட நம்பிக்கை இப்படி உடைந்தது? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? இந்த கேள்விகள் வருவது தவறில்லை. அது மனித இயல்பு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் மறந்துடாதீங்க. நீங்க எவ்வளவு நொந்திருந்தாலும் சிவன் உங்களை ஒருபோதும் நொந்தவராய் விட்டு வைப்பதில்லை. சிவன் உங்களை ஒருபோதும் தனிமையில் விட்டு வைப்பதில்லை. உங்களுக்கா அவன் எப்போதும் பின்னால் நிற்கிறான். அது உங்களுக்கு தெரியாமல் தான் இருக்கும். உங்க வலியை பார்த்து அவன் அமைதியாக உங்களுக்கு சக்தி கொடுத்து கொண்டிருப்பான். ஏன் தெரியுமா? ஏனெனில் உங்கள் மனம் சிதறிப் போயிருக்கும் போது உங்க உள்ளத்தில் சிவன் தான் நிலை பெறுவான். நீங்க உடைஞ்சு விட்டீர்கள் என்று நினைப்பது தவறு. உண்மையில் சிவன் உங்களை மறுபடியும் உருவாக்கிக் கொண்டிருக்கிறான். நீங்களே பாருங்கள். ஒரு மண் கலைஞன் ஒரு பானையை வடிக்கும் போது அது சீராக இல்லை என்றால் அதை உடைத்து அதை மீண்டும் வடிப்பான். அந்த உடைப்பு தண்டனை அல்ல, அது ஒரு புதிய வடிவத்திற்கான தயாரிப்பு. அதே போல உங்க வாழ்க்கையில் நடந்த இந்த உடைப்பு, இந்த துரோகம், இந்த மனநோவு, இவை தண்டனைகள் அல்ல. இவை உங்களை புதிய வாழ்க்கைக்கு தயாரிக்கும் செயல்கள். சிவன் உங்கள் அருகில் நின்று நிம்மதி கொடுக்கிறான். அவன் சொல்றான், மகனே, மகளே, உன்னிடம் இருந்து சென்றவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்கத்தக்கவர்கள் அல்ல. உன்னை காயப்படுத்தியவர்கள், உன் வாழ்க்கையை அழிக்க முடியாதவர்கள். உன்னோட உண்மையான பயணம் இப்போதுதான் துவங்குகிறது. எந்த பந்தமும், எந்த உறவும், எந்த மனிதரும் உங்களை விட்டு விலகும்போது உங்க உள்ளத்தில் வெற்றிடம் தோன்றும். ஆனா அந்த வெற்றிடத்துக்கு முதல் நுழைவு எப்போதும் சிவனுக்குத்தான். அவன்தான் அந்த வெற்றிடத்தை நிரப்புவான். அவன்தான் உங்க மனசை அமைதிப்படுத்துவான். ஏன் தெரியுமா? ஏனெனில் உங்களை விட்டு போனவர்கள் உங்க வாழ்க்கையின் ஒரு பக்கம்தான். ஆனா சிவன் உங்க வாழ்க்கையின் முழு புத்தகமும். உங்களுக்கு சொந்தமான பந்தங்கள் உடைந்திருக்கலாம். நீங்க நேசித்தவர்கள் துரோகம் செய்திருக்கலாம். உங்க உண்மையை மதிக்காதவர்கள் இருக்கலாம். ஆனா சிவன் மட்டும் உங்க உண்மையை மதிப்பவன். உங்களுக்காக சிறந்ததை தேர்ந்தெடுப்பவன். உங்களை விட்டு போன மனிதர் ஒரு கதவு. ஆனா சிவன் உங்களுக்கு திறந்து வைக்கும் கதவு உங்க எதிர்காலம், உங்க அமைதி, உங்க உயர்வு. அதனாலதான் அவன் சொல்றான், துக்கப்படாதே, உன்னிடம் இல்லாததை பற்றி அழாதே. நான் இருக்கேன், நான் உன்னோடு இருப்பேன். நீ ஒற்றை இல்லை. நீங்க வாழ்க்கையில் எதை தாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று ஒரே சிவனுக்குத்தான் தெரியும். உங்களுக்குள் எந்த வலி எவ்வளவு ஆழமோ அதை ஒரே சிவனுக்குத்தான் உணர முடியும். மத்தவங்க கேட்பாங்க, ஆறுதல் சொல்வாங்க. ஆனா அது உங்க உள்ளத்துக்கு செல்வது அரிது. ஆனா சிவனின் ஆறுதல் உள்ளத்துல நேராக பதியும். அவன் பேசாமலே பேசுவான். நீங்க அழும்போது அவன் அமைதியிலேயே உங்களை தழுவுவான். நீங்க உடைந்திருக்கும் போது அவன் உங்க மனத்தை எடுத்து சேர்த்து மீண்டும் நிம்மதி தருவான். நீங்களே சொல்கிறீங்க, என் இதயம் வலிக்குது, என் மனசு சோர்ந்து போச்சு, நான் எதையும் உணர முடியல. ஆனா சிவன் சொல்றான், சோர்வு சரி, வலி சரி, அது மனித இயல்பு. ஆனா சரிந்து விடாதே, நான் இருக்கேன். வாழ்க்கையில சில சமயம் நம்மை நாமே தூக்கிக் கொள்ள முடியாத நிலை வரும். அந்த சமயம் சிவன் நம்மையே தூக்கிக் கொள்வான். நீங்க கவனிச்சிருக்கலாமே, எப்படியோ ஒரு நாள் அதிகாலை உடம்பு வலியாயிருந்தாலும் மனம் சோர்ந்து இருந்தாலும் ஒரு சிறு நிம்மதி வரும். அது உங்களின் மனசா? இல்லை, அது சிவனின் தொடுதல். அவன் தரும் அமைதி, அவன் தரும் புதிய சக்தி. உங்களை விட்டு சென்றவர்கள் உங்க வாழ்க்கையை காலி செய்து விட்டதாக நினைக்காதீங்க. அது சிவன் உங்களை சரியான மனிதருக்கு இடம் செய்ய செய்து கொண்டிருப்பது.
நீங்க இப்போ கேட்கும் இந்த வார்த்தைகள் சிவனின் வார்த்தைகள். அவன் உங்களுக்கே சொல்லுறான், விடு, கைவிடு, காயம்பட்ட நினைவுகளை விடு. உன்னை கைவிட்டவர்கள் உனக்கு வேண்டியவர்கள் அல்ல. உன் கண்ணீரை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் வலியை நான் உணர்றேன். நான் உன்னை சுமக்கிறேன். நான் உன்னோடு இருந்தே இருக்கேன். உங்களின் மனதில் அமைதி மெதுவாக எழுகின்றது. அது சிவன் உங்களின் உள்ளத்தில் பேசிக் கொண்டிருக்கிறான். காலம் கடந்து போகும். வலி குறைந்து போகும். நீ வாழ்வை மீண்டும் ரசிப்ப. நீ இப்போ தாங்குற துயரம் உன்னை பலமாக்கும். நீ இழக்கிறது உனக்கே நல்லதுக்காகத்தான். நான் தந்ததை யாரும் இழக்க வைக்க முடியாது. நான் எடுத்ததை யாரும் உனக்காக விட முடியாது. எல்லாமே என் கட்டுப்பாட்டில். நிம்மதியாயிரு. பயப்படாதே. நான் உனக்கு பின்னால இல்லை. உன் முன்னால நடக்கிறேன். உன் பாதையை நான் திறக்கிறேன். இதெல்லாம் கேட்டு உங்களுக்கு மனசு கொஞ்சம் இலகுவாகிறது. அப்படித்தான் சிவன் அவனுடைய வழி. சத்தமில்லா அமைதி, கத்தாமலான ஆறுதல், பிடிக்காமலான பிடிப்பு, ஆனா முழு பாதுகாப்பு. நீங்க எவ்வளவு நொந்திருந்தாலும் ஒரு நாள் நீங்க பின்னால் திரும்பி பார்த்தால் உங்கள் வலியே உங்க பலம் ஆயிருக்கும். உங்களை விட்டு போனவர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமான இருக்கலாம். நீங்க இழந்தது நீங்க அடைந்ததை விட குறைவாக இருக்கும். நீங்க இப்போ அழுவீர்கள். பின்னால் நினைச்சு சிரிப்பீர்கள். நீங்க இப்போ தனிமைன்னு நினைப்பீர்கள். பின்னால் உங்களுக்கு சரியானவர்கள் வந்து சேருவார்கள். எல்லா சமயத்திலும் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைங்க. சிவன் உங்களோடு இருக்கிறான். சிவன் உங்களுக்காக நிற்கின்றான். சிவன் உங்க வலியை நிம்மதியாக மாற்றப் போகிறான். உங்களோட வாழ்க்கை இனிமேல் மாறப்போகுது. உங்களோட இதயம் மீண்டும் அமைதியை அடையப் போகுது. உங்களோட மனம் சிவனோட ஆசீர்வாதத்தால் மீண்டும் ஒளிரப் போகுது. நீங்க இப்போ அனுபவிக்கும் வலி முடிவு இல்லை, அது ஆரம்பம். சிவன் உங்களின் உள்ளத்தை கையில் வைத்திருக்கிறார். நிம்மதி தர தயாராய் நிற்கிறார். அவன் சொல்லுறான், நிம்மதியாயிரு, நான் இருக்கேன். சரி, அதே ஓட்டம், அதே சாந்தமான இடைவெளி, அதே சிவனின் அமைதி, அதே நேரடி உரை. இப்போது தொடர். அன்பானவர்களே, நீங்க எவ்வளவு வலிக்குள் இருந்தாலும் இப்போ இந்த நொடியிலேயே சிவன் உங்களின் மார்பின் ஆழத்தில் ஒரு சிறு ஒளியை பற்ற வைக்கிறார். அந்த ஒளி அமைதியின் ஒளி. அந்த ஒளி நிம்மதியின் ஒளி. அந்த ஒளி உங்களை மீண்டும் உயிரோட்டத்துடன் நிறுத்தும் சக்தி. வாழ்க்கை உங்களை உடைக்கலாம், ஆனா சிவன் உங்களை மீண்டும் சேர்ப்பான். நீங்க நம்பிக்கை இழந்திருக்கலாம், ஆனா சிவன் உங்களை மீண்டும் நம்பிக்கையோடு நிறுத்துவான். நீங்க உங்களை நீங்களே மதிக்காத நிலையில் இருக்கலாம், ஆனா சிவன் உங்களை மதிக்கச் செய்வான். உங்களை விட்டு விலகிய மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையின் முழு மதிப்பு என்று நினைக்காதீங்க. உங்கள் மதிப்பு உங்களை விட்டு சென்ற மனிதர்களால் வருவது அல்ல. உங்கள் மதிப்பு உங்களை உருவாக்கிய பரமசிவனால் தீர்மானிக்கப்படுகிறது. அந்த சிவன் உங்களை இப்படி சின்னதாய் உடைந்து போனவனாக பார்த்திருக்க மாட்டான். உங்களை இப்படி தவிக்கிறவராக பார்த்திருக்க மாட்டான். அதனால்தான் அவன் உங்களிடம் மெதுவாக சொல்கிறான், நீ ஒற்றை இல்லை. நீ விடப்படவில்லை. நீ கைவிடப்படவில்லை. நான் இருக்கேன். எப்போதும், எல்லா நொடியிலும். உங்கள் வாழ்க்கையில் சில சமயம் நீங்க மிக நெருங்கியவரிடம் உங்கள் முழு இதயத்தையும் வைக்கிறீர்கள். ஆனா அவர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் போகலாம். காதல் கொண்டவரும், நண்பரும், உறவினரும், பெரியவர்களும், அவர்கள் எல்லாரும் 100 ஒரு நிலைக்கு பிறகு உங்களை விட்டு விலகலாம். ஆனா சிவன் மட்டும் உங்கள் உள்ளத்தில் நிலைத்திருப்பான். நீங்க அழுதாலும் அவன் உங்க கண்ணீர் துடைப்பான். நீங்க அமைதியாயிருந்தாலும் அவன் உங்க மனதை படிப்பான். நீங்க சொல்லாமலேயே அவன் உங்க வலியை அறிந்திருப்பான். அவன் பேசாமலேயே உங்களின் உயிரோட்டத்தை மீண்டும் எழுப்புவான். சிவன் தரும் ஆறுதல் சத்தமில்லாதது, ஆனால் சக்தி நிறைந்தது. நீங்க கவனிச்சிங்களா? சில சமயம் யாருடனும் பேசாம், யாரிடமும் சொல்லாம், அப்படியே தனியா அமர்ந்திருக்கும் போது மனம் கொஞ்சம் லேசாகிறது. அது ஏன் தெரியுமா? அது சிவன் அழுகையை நிறுத்தாமல் உள்ளத்திலேயே நிம்மதி தர்றார். நீங்க சுவாசிக்கும் அந்த காற்றில் கூட அவன் அமைதியை பரப்புறான்.
நீங்க கண்களை மூடியாலே அவன் உங்களை தழுவிக் கொள்கிறான். எதுவும் தெரியல. ஆனா உள்ளம் ரொம்ப அமைதியா ஆகுது. அந்த அமைதி சாதாரண அமைதி இல்ல. அது சிவனின் கருணை. சில சமயம் நம்ம வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் நம்மை உடைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா பின்னால அது நம்மை தாங்க முடியாத அளவு பலமாக்கி கொண்டு இருக்கும். இது உங்களுக்கு இப்போ தெரியாது. ஆனா ஒரு நாள் நீங்க பின்னால திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். சிவன் இந்த எல்லாத்திலயும் இருந்திருக்கான். அவன் என்னை காப்பாத்திக்கிட்டு இருக்கான். அவன் என்னை பாதுகாத்திருக்கான். அவன் என்னை சரியான பாதைக்கு இழுத்து வந்திருக்கான். இப்போ உங்களுக்கு வழியாக தெரிகிற விஷயம். நாளைக்கு பார்க்கும்போது உங்களுக்கே நன்றி சொல்லத்தக்க அனுபவமாக இருக்கும். ஏன்னா வலிதான் மனிதனை மாற்றும். துரோகம்தான் மனிதனை விழிப்புணர்த்தும். ஓரங்கட்டப்படுவதுதான் உண்மையான நபரை உருவாக்கும். நீங்க இப்போ வாழ்க்கையை முடிந்தது போல பார்க்கிறீர்கள். ஆனா சிவன் சொல்றான், இந்த அத்தியாயம் முடிந்தாலும் உன் புத்தகம் இன்னும் ஆரம்பமே. உன்னை காயப்படுத்தினவர்கள் உனக்கானவர்கள் இல்லை. உன்னை விட்டு போனவர்கள், உன் மேலிருப்பதை தாங்க முடியாதவர்கள். உன் உயர்வை நீ பார்க்கணும். உன் அமைதியை நீ உணரணும். அதனால தான் நான் உன் வாழ்க்கையிலிருந்து சிலரை நீக்கினேன். அவன் சொல்றான், கண்ணீரை துடை, இதயம் உயட்டும், மனம் அமைதியாகட்டும். நான் இருக்கேன். நீ பயப்பட வேண்டியதெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ சந்திக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் இன்னும் வரல. நீ எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்கள் இன்னும் வரப்போகுது. நீங்க இப்போ உங்கள் வாழ்க்கையில நம்பிக்கை இழந்திருக்கலாம். ஆனா சிவன் உங்களுக்கு தெரியாமல் உங்கள் வாழ்க்கையை புதிய பாதையில் அமைத்துக் கொண்டிருக்கிறான். மெல்ல, அவசரம் இல்லாமல், ஆனா உறுதியாக அவன் உங்களுக்கு தகுந்த மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்ப்பான். நீங்க கடந்த காலத்தில் தாங்கிய வலி நாளைக்கு உங்களுக்கு வரும் மகிழ்ச்சியை தாங்க தகுதி தரும். இப்போ நீங்கள் உடைந்திருக்கிறீர்கள். ஆனா நாளை நீங்களே பிறரை எழுப்பக்கூடியவராகி போவீர்கள். அதுதான் சிவனின் வழி. அவன் ஒருவரை உடைத்து விட மாட்டான். அவன் ஒருவரை உருவாக்குவான். நீங்க இப்போ உள்ள நிலையில் ஒரு நிம்மதியா இரு. நான் உன்னோடு இருக்கேன். உன்ன வாழ்க்கை இன்னும் அழகாக போகுது. உன் மனசு இன்னும் பலமாக போகுது. நான் உன்னை வழிநடத்துகிறேன். நீ தவறான பாதையில் போக விட மாட்டேன். நீ தனியா இருக்க விட மாட்டேன். நீ விழுந்தாலும் உன்னை நான் தூக்குவேன். நீ எத்தனை தடவை உடைந்தாலும் நான் உன்னை மீண்டும் சேர்ப்பேன். ஏன்னா நீ என் பிள்ளை. நான் உன்னை காப்பேன். சரி, இப்போ நான் உங்களுக்கு இந்த கேள்விகள் உங்களை பல நாட்களாக பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனா இந்த கேள்விகளுக்கான பதிலை சிவன் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லப் போகிறான். அவன் சொல்றான், நீ ஏன் இப்படி கவலைப்படுறே? நீ ஏன் உன்னை குறை சொல்றே? நீ ஏன் உன்ன வாழ்க்கையை இவ்வளவு கஷ்டமானதாக நினைக்கிறே? அது உண்மை இல்ல. நீ இப்போ இருக்கும் நிலை ஒரு மாற்றத்தின் நேரம். நீ வழியில் இருக்கிறதால் தான் உனக்கு மாற்றம் வரப்போகுது. காற்று வீசும் முன்பு காற்று நின்றது போல இருக்கும். அதே மாதிரி வாழ்க்கை மலரப் போறதுக்கு முன்பு ஒரு சிறு இருட்டு வரும். சற்றே நிறுத்தம் வரும். சிறு வலி வரும். ஆனா அது முடிவு இல்ல. அது பயணம், திசை மாறுற இடம். நீங்க இப்போ வாழ்க்கையில உடைந்து போன மாதிரி இருக்கீங்க. ஆனா உண்மையில் நீங்க வளர்ந்து கொண்டிருக்கீங்க. நீங்க இதுவரை அறியாத வகையில் உங்கள் உள்ளம் தன்னை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறது. நீங்க இப்போ நினைக்கிறீங்க, நான் தனியா இருக்கேன். ஆனா சிவன் சொல்கிறான், தனியா நீ இல்லை. நான் உன் அருகில் நிற்கிறேன். நீ என்னை காண முடியல. ஆனா நான் உன்னை அணைத்துக் கொண்டுதான் இருக்கேன். உன் வலி எனக்கு தெரியும். உன் மனசு எப்படி உடைந்து போச்சு எனக்கு தெரியும். உன் கணீர் துளி எதனால் விழுது எனக்கு தெரியும். ஆனா நீ ரொம்ப பக்குவமாயிரு. தாங்குற வலி அதிக சக்தியை கொடுக்கும். தாங்குற துயரம் உன்னை ஒளியாக்கும். உன்னை கைவிட்டவர்கள், உன்னை பாதுகாக்க நான் அகற்றினவர்கள், உன்னை காயப்படுத்தியவர்கள், உனக்கு வரக்கூடாதவர்கள். நீ ஏன் ஒவ்வொரு விஷயத்தையும் இவ்வளவு ஆழமா உணர்றே? ஏன்னா நீ உணர்வுள்ள இதயம். உன்னை வாழ்க்கையில படியெடுப்பு தாமதமாகுது என்று நீ நினைக்கலாம். ஆனா நான் உனக்கு தயாராகவே ஒரு நேரம் வச்சிருக்கேன். அந்த நேரத்துல நீயே ஆச்சரியப்படுவி.
உன் வாழ்க்கை முழுக்க அதிர்ஷ்டமும் அமைதியும் நிம்மதியும் நன்மைகளும் அனைத்தும் சேர்ந்து உன்னை தேடி வரும். அதுக்காக தான் இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இரு. அந்த கஷ்டம், அந்த வலி, அந்த தனிமை, அந்த துரோகம் இவையெல்லாம் நின்னா உன்னை நான் சரியான பாதைக்கு அழைத்துச் செல்ல முடியாது. நீங்க நினைக்கலாம், என்னை விட்டு போனவங்க திரும்பி வருவாங்களா? ஆனா சிவன் சொல்றான், உன்னை விட்டு போனவர்கள் தேவையில்லாதவர்கள். உன் உள்ளத்துக்கு வலியை மட்டும் தந்து போனவர்கள். உன்னை கீழே காலில் தள்ளும் மனிதர்களை நான் திரும்ப அனுப்ப மாட்டேன். நீ விரும்பாத ஆனாலும் உனக்கு நல்லது நடக்கணும் என்றால் நான் எப்போதும் உனக்கானதைத்தான் தேர்ந்தெடுப்பேன். அவன் சொல்றான், நிம்மதி வேண்டுமா? அப்படின்னா முதல்ல பயத்தை விடு. நிம்மதி வேண்டுமா? அப்படின்னா உன்னை காயப்படுத்தினவர்களை மனசிலிருந்தே நீக்கு. நிம்மதி வேண்டுமா? அப்படின்றா வாழ்க்கை உன்னை தவறான பாதைக்கு எடுத்து சென்றதை விடு. நிம்மதி வேண்டுமா? அப்படின்னா கடந்த காலத்தை இறுக்கமாக பிடிக்காது. என் கையை பிடி. நான் உன்னை சரியான இடத்துக்கு கூட்டிக்கிப் போகிறேன். அவன் மேலும் சொல்கிறான், உன் வாழ்க்கையில நான் கொடுக்க போற ஆசீர்வாதம் நீ இதுவரை கேட்காத அளவுக்கு பெரியதா இருக்கும். நீ சந்திக்க போற நல்லவர்கள், உன்னை மதிப்பவர்கள் இருக்கும். நீ அடைய போற மகிழ்ச்சி உன் வலிய முழுக்க மறக்க வைக்கும். நீ என்னோட பிள்ளை. உன்னை வாழ்க்கைய கஷ்டத்துல முடிக்க நான் விட மாட்டேன். அவன் மெதுவா உங்க மனதோட பேசுறான். உன்னை நிம்மதி இல்லாத நிலையில பார்க்க எனக்கு வரமாட்டே. அதனாலதான் உன்னை இப்படி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். கண்ண மூடு. மனச ஓய்வில் வை. என்ன நினைச்சுக்கோ, நீ சரியா போற பாதையில தான் இருக்கே. அது உனக்கு இப்போ தெரியல. ஆனா வரும் நாட்களில் நீ ஒவ்வொரு நாளுக்கும் நன்றி சொல்லுவே. நீ இப்போ அழு. ஆனா இந்த அழுகை நானே துடைப்பேன். நீ இப்போ வலி உணரு. ஆனா இந்த வலி நாளைக்கு ஆசீர்வாதமா மாறும். நீ இப்போ தனியா நின்றுக்கோ. ஆனா இன்னும் சில நாளில் உனக்கு தகுந்த மனிதர்களை நான் உன்னோட வாழ்க்கையில் நிறுத்துவேன். உன்னை ஏமாத்துறவர்கள் ஒழியட்டும். உன்னை புரிந்து கொள்ளும் மனிதர்கள் வரட்டும். உன்னை துரோகம் செய்தவர்கள் மறைந்து போட்டும். உன்னை மதிக்கும் மனிதர்கள் உன்னோட வாழ்க்கையில மலரட்டும். அவன் கடைசியாக சொல்லுறான், மனம் உறுதியாக இரு. நான் இருக்கேன். நான் உன்னை காப்பேன். உன் வாழ்க்கையை நான் உயர்த்துவேன். நிம்மதி உன்னோட பிறப்பு உரிமை. அதை நான் உனக்கு திரும்பத் தருவேன். வாழ்க்கை ஒருவரின் சிரிப்பில் மலரலாம். வாழ்க்கை ஒருவரின் பிரிவில் உடைந்து போகலாம். மனிதனின் மனம் மிக நுணுக்கமானது. அதை காயப்படுத்துவது ஒரு வார்த்தை போதும். அதை குணப்படுத்துவது ஒரு அருள்தான். சில நேரங்களில் நமக்கு நெருங்கியவர்கள் நம் வாழ்க்கைக்கு துன்பம் தருவார்கள். அவர்கள் தரும் காயம் நாளுக்கு நாள் ஆழமாகும். நம்மிடமிருந்து அந்த காயத்தை எடுக்க யாரும் வரமாட்டார்கள். அந்த வேலையை செய்ய வருவது ஒரே ஒருவர். அவன் சிவன். இந்த வீடியோ முடிவில் மறக்காமல் ஓம் நம சிவாய என்றும் உங்கள் கஷ்டங்கள் என்ன என்றும் கமெண்ட் செய்யுங்கள். அதை அந்த ஆதிசிவன் காதில் நிச்சயம் கேட்கும். மனிதன் விட்டு போகலாம். உறவுகள் உடைந்து போகலாம். இணைப்புகள் கிழிந்து போகலாம். நம்பிக்கை சிதறி போகலாம். ஆனால் சிவன் உன்னிடமிருந்து ஒருபோதும் விலக மாட்டான். அவன் உன் அருகில் நின்று காக்கிறான். நீ பார்க்காத பக்கத்தில் நிழலாக இருக்கிறான். நீ அழும் நொடி அவன் உன் கண்ணீரை எண்ணிக்கொள்கிறான். அவன் உன் உணர்ச்சி ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்கிறான். உன் உள்ளத்தில் எது உடைந்திருக்கிறது என்பதை அவன் அறிவான். அந்த உடைந்த இடத்தில்தான் அவன் அருள் நிற்கும். அந்த காயம் இருந்தால்தான் அவன் அருள் ஊறும். உடைந்து போன மனம் சிவனின் கையில் சென்றதும் தங்கமாகிவிடும். நீ இன்றுக்கு அழுதாலும் அவன் நாளைக்கு உன்னை நிம்மதியான மனிதராக மாற்றுவான். உறவுகள் உடைவது துரதிர்ஷ்டம் இல்லை. அது ஒரு சுத்திகரிப்பு. சிலர் நம் வாழ்க்கைக்குள் வருவது ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க. சிலர் வருவது நம்மை வலிமையாக்க. சிலர் வருவது நமக்கு வழி கொடுக்க. சிலர் வருவது நம் வாழ்க்கையை வரையறுக்க. ஆனால் அவர்கள் யாரும் நிரந்தரம் அல்ல. நிரந்தரம் ஒருவர் மட்டுமே. அவன் சிவன். உன்னை விட்டு போனவர்கள் உன்னுடைய எதிர்காலத்திற்காக தகுதியில்லாதவர்கள். அவர்கள் போக வேண்டியவர்கள். அவர்கள் போனது ஒரு ஆசீர்வாதம். உனக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு. அவனோட அருள். ஒரு கதவு அடைந்து விட்டாலே கவலையில் ஆழ்ந்து போகாதே. அந்த கதவை சிவன் மூடுகிறான் என்றால் அதற்கு பின்னால் உன்னை காக்கும் காரணம் இருக்கிறது. தவறானவர்கள் அருகில் இருத்தல் நல்லவரை பெற தடையாகும். நச்சான பந்தங்கள் தொடர்ந்திருந்தால் உன் இதயமே நச்சாகி போயிருக்கும். அதை அவன் அனுமதிக்க மாட்டான்.
சிவன் பந்தங்களை உடைக்கிறான் என்றால் அவன் உன்னை காக்கிறான். உன் மனம் உடைந்த அந்த இரவில் உன் பக்கம் வந்து நின்றதே அவன். ஆனால் நமக்கு தெரியவில்லை. நம் கண்ணீர் நம் கண்களில் இருக்கும். ஆனா அதன் சத்தம் அவன் காதில் இருக்கும். அவன் நமக்கு சொல்ல மாட்டான், அழாதே என்று. அவன் சொல்லுவான், அழு, எல்லா காயங்களையும் வெளியே விடு, அப்பிறகு நான் உன்னை கட்டி எழுப்புகிறேன் என்று. கண்ணீர் சொட்டும் போது மனம் கரையும். மனம் கரைந்தால் அருளுக்கு இடம் கிடைக்கும். இந்த உலகத்துல எல்லாம் வாங்க முடியும். ஆனா நிம்மதி வாங்க முடியாது. அதை தருவது ஒரே ஒருவர், சிவன். பந்தம் உடைந்து போகும் நாட்கள் நம் வாழ்க்கையின் இருட்டான நாட்கள். ஆனா அந்த இருளில்தான் ஒளி வளர்கிறது. தெரியாமல் மெதுவாக மனம் மாற்றமடைகிறது. அந்த மாற்றத்தை நாம் உணர மாட்டோம். ஆனால் சிவன் அமைதியாக உன் உள்ளத்தை திருத்துகிறான். நீ உடைந்த இடத்திலிருந்து அவன் புதிய மனிதரை உருவாக்குகிறான். நீ இன்றைக்கு வலிக்கிறாய். ஆனா இந்த வலி நாளைக்கு உனக்கு வலிமை. யாரோ துரோகம் செய்திருக்கலாம். யாரோ பொய் சொன்னிருக்கலாம். யாரோ உன்னை மதிக்காமல் நடந்திருக்கலாம். யாரோ உன்னை மௌனமாக நொறுக்கி இருக்கலாம். அவர்கள் செய்தது தவறு. ஆனா அவர்கள் உன்னிலிருந்து நீங்கியது சரியானது. உன் மதிப்பை அறியாதவர்கள் அருகில் இருந்தால் உன் மதிப்பு குறையும். அதை சிவன் அனுமதிக்க மாட்டான். உன் மதிப்பை அறிந்தவர்கள் வரவேண்டும் என்பதற்காகத்தான். அவன் உன்னை தவறானவர்களில் இருந்து பிரிக்கிறான். நீ கவலைப்படாதே. நீ இழந்தது உன் வாழ்க்கைக்கு ஏற்றதல்ல. நீ பெறப்போகும் உன் விதியில் எழுதப்பட்டதுதான். சிவன் ஒரு பொருளை எடுத்துக்கொள்ள மாட்டான் மாற்றி தராமல். அவன் எடுத்தது சிறியது. அவன் தரப்போகுது பெரியது. வாழ்க்கை உன்னை உடைத்தாலும் சிவன் உன்னை புதிசாக உருவாக்குவான். நீ நொறுங்கிப் போன மாதிரி தோன்றலாம். ஆனா அது மாற்றத்தின் தொடக்கம். ஒரு பந்தம் உடைந்து போனதே ஒரு ஆசீர்வாதத்தின் கதவு. ஒரு உறவு முடிந்ததே ஒரு புதிய வாழ்வின் தொடக்கம். நீ சந்தோஷமாக வாழ வேண்டிய மனிதர்களை அவன் உன் பக்கம் அனுப்ப வருஷம் எடுத்தாலும் அவன் அனுப்புவான். அவன் ஒருபோதும் தாமதிக்க மாட்டான். அவன் சரியான நேரத்தில் மட்டுமே செய்கிறான். அவன் நேரம் நமக்கு புரியாத நேரம். ஆனா சரியான நேரம். நீ நினைக்கிறதை விட நீ இன்னும் பெரிய எதிர்காலத்துக்காக உருவாக்கப்படுகிறாய். நீ எதிர்பார்க்காத பெரிய நிம்மதி உன்னை தேடி வருது. நீ ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது இது எல்லாம் ஏன் நடந்தது என்பதை புரிந்து கொள்வாய். நீ சொல்லுவாய், அந்த உடைவு இல்லை என்றால் இன்றைய நிம்மதி கிடைக்காது என்று. நீ சொல்லுவாய், அது பிரிவு இல்லை, அது பாதுகாப்பு என்று. நீ சொல்லுவாய், அவன் என்னை காப்பாற்றினான் என்று. உன் வாழ்க்கை இங்கே முடிந்து விடவில்லை. அது இப்போதுதான் தொடங்கி இருக்கிறது. உன் கதை இன்னும் பெரியது. அது இன்னும் முழுமையாக எழுதப்படவில்லை. அதை எழுதுறது சிவன். அவன் எழுதுறது என்றால் அது நிம்மதி, அது அமைதி, அது வளர்ச்சி, அது வாழ்வு. நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. அவனை நம்பு. அவனை கைவிடாதே. அவன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டான். வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்மை நாமே நம்பியிருந்தவர்கள் நம்மை விட்டு நீங்கிடும். நமக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவர்கள், நம்மோட மனத்திலேயே ஒரு பகுதியை பிடிச்சிருந்தவர்கள் கூட ஒரு நாள் காரணம் இல்லாமலோ காரணம் இருந்தும் சொல்லாமலோ அப்படியே நம்மளை விட்டு போயிடுவாங்க. அந்த பிரிவு ஒரு சாதாரண பிரிவு இல்ல. அது உள்ளத்திலே ஒரு கத்தி போடுற மாதிரி இருக்கும். நம்மளால் அதை சொல்ல முடியாது, வெளிப்படுத்த முடியாது, விளக்க முடியாது. ஏன் என்றால் அது உணர்ந்தவனுக்கு மட்டும் தெரியும் வலி. நமக்குள்ள நடப்பது ஒரே ஒரு கேள்வி, நான் என்ன தவறு செய்தேன்? இதே கேள்வியைத்தான் நாமே 100 தடவை கேட்டுக்கிறோம். சிலருக்கு இந்த கேள்வி மாதங்களாக தொடரும். உண்மையில் நாம ஒரு தவறும் செய்யாமல் இருக்கலாம். சிலர் நம்மோட வாழ்க்கைக்குள் வரும்போது வேற காரணத்துக்காக வரும். அவர்கள் நம்மோட வாழ்வில் முழுவதும் இருப்பதற்காக வந்து இருக்கவே முடியாது. சிலரின் பங்கு முடிந்ததும் அவர்கள் இயற்கையா விலகிடுவாங்க. நமக்கு ஒரு பந்தம் உடையுது என்றால் முதல்ல அது நம்மை காயப்படுத்தும். காயம் அப்படியே உள்ளாடைய கிழிக்கிற மாதிரி எரிச்சலா இருக்கும். நாம அதை சரி செய்ய நினைச்சாலும் மனமோ கேட்காது. உள்ளே ஒரு வெறுமை உருவாகும். யாரோ நம்மோட உள்ளத்திலிருந்து ஒரு துண்டை பிடிச்சி எடுத்தது மாதிரி. இந்த வேதனையை மனிதர்கள் புரிய மாட்டாங்க. நம்மோட கண்ணீர் நம்மளுக்கே தெரியும். நம்மோட வலி நம்மளுக்கே நடுங்க வைக்கும். ஆனா இந்த நேரத்துல தான் சிவன் உன்கிட்ட இன்னும் நெருக்கமாக இருப்பான். ஆனா நமக்கு அது தெரியாது. நாம கவலைக்குள்ள மூழ்கிட்டு போவோம். நமக்கு தோணும், எல்லாரும் விட்டுட்டாங்க, சிவனும் என்னை விட்டுட்டாரோ? இந்த கேள்வி கூட மனத்திலே எழும். ஆனால் உண்மையை புரிஞ்சுக்கணும். மற்ற எல்லோரும் உன்னை விட்டாலுமே
சிவன் மட்டும் வேண்டுமென்றே உன்னிடம் நின்றிருப்பான். அவன் உன்னை விட்டு போவது ஒருபோதும் நடக்காது. சில பந்தங்கள் உடையாமல் இருந்திருந்தா இன்றைக்கு நீ இன்னும் வேதனையில சிக்கி இருப்பாய்ங்கிற உண்மையை நாம ஏற்க வேண்டியதுதான். ஒரு மரத்திலிருந்து ஊசல் போடும்போது கயிறு தளர்ந்தா அது விழுந்து நசுங்கிடும். அதுபோல நமக்கு தீங்கு செய்யக்கூடிய பந்தம் உடையதை சிவன் அனுமதிக்கிறான். அது நமக்கு தண்டனை இல்ல, அது ஒரு பெரிய பாதுகாப்பு. பந்தம் உடைந்த பின் மனம் பல நிலைகளுக்கு போகும். முதல்ல துக்கம், பிறகு கோபம், பிறகு குழப்பம், அப்பிறகு ஒரு ஆழ்ந்த சோர்வு, இறுதியில் அமைதி தேடும் அலைச்சல். இந்த அலைச்சல் தான் நம்மை சிவனிடம் கொண்டு போகும். மனிதர்கள் நம்மை விட்டு போனால் மனசுக்கு தாங்க வேண்டிய ஒரே இடம் தெய்வம்தான். நீ எவ்வளவு உடைந்திருந்தாலும் அவன் உன்னை கேட்டுக்கிறான். அவன் உன் உள்ளத்தில் எழும் ஒவ்வொரு நொடி வலிக்கும் சத்தத்தையும் கேட்கிறான். நமக்கு சத்தம் கேட்டாதான் ஏதோ நடக்குது என்று நினைவோம். ஆனால் சிவனுக்கு அமைதி சத்தமே. நாம் அமைதியா அழும் கண்ணீரும் அவனிடம் ஒலிக்கிறது. சில நேரங்கள்ல நமக்கு தோன்றும், அவன் ஏன் உடனே உதவி செய்யல, ஏன் அவன் உடனே குணமாக்கல. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு சொன்னா, காயம் ஆழத்துல இருக்குது. மிக ஆழமா கிழிந்திருக்கிற மனதை நிமிடத்துல சரி செய்ய முடியாது. அந்த காயத்தை முதல் நிலையில அமைதியாக்குறது தான் சிவனோட வேலை. நாம காத்திருக்கணும். ஒரு பந்தம் உடைந்ததும் மனிதன் வலிமை அடைவான். அது ஒரே இரவில் நடக்காது. ஆனால் தினம் தினம் நிகழும் உள்ளக மாற்றங்கள் நம்மை அறியாமலேயே வலிமைப்படுத்தும். நாம பின்னாடி பார்க்கும்போதுதான் புரியும், அந்த நாள் நான் உடைந்தது இன்றைக்கு நான் கட்டி எழுந்திருக்க காரணம். சிவன் சிலரை நம் வாழ்க்கையிலிருந்து எடுத்து விடுறான். ஏன் எடுத்தான் என்று நாம் கேட்கவே தேவையில்லை. அவர்களுக்கு நம் பாதையில இடம் இல்லை. அவர்கள் இருப்பது நம்முடைய வளர்ச்சியை தடுக்கிறது, நம்மை தாழ்த்துகிறது. அவர்களோட இருப்பு நம் மன அமைதியை நொறுக்குகிறது. அதை அறிவதால் தான் சிவன் அவர்களை நீக்கிறான். சிவன் எப்போதும் சரியான நேரத்துல சரியான மாற்றத்தை ஏற்படுத்துவான். மனிதனோ அது புரியாம துக்கப்படுவான். அவர் போயிட்டாங்க, நான் எப்படி வாழ்வேன் என்று எண்ணுவான். ஆனால் காலம் சில நாள் சென்று விட்டதும் தான் உண்மை தெரியும். அவங்க போனது நலம்தான். போகவில்லை என்றால் இன்னைக்கு நான் இந்த நிம்மதியை பார்த்திருக்க மாட்டேன். உனக்கு சிவன் அனுப்ப போறவர்கள் உன்னை மதிப்பவர்கள், உன்னை புரிதலுடன் நடத்துறவர்கள், உன் முன்னேற்றத்தை பார்க்க விருப்பம் கொண்டவர்கள், உனக்கு உண்மையான அன்பை தரக்கூடியவர்கள். அவர்கள் வருவதற்கு அவன் வழி பெற்றான். அந்த வழியை திறப்பதற்கு சில பந்தங்களை அவன் மூட வேண்டியிருக்கும். அதனாலதான் சிலர் திடீர்னு விட்டு போயிடுவாங்க. நீ வாழ்ற வாழ்க்கை இங்கே முடிஞ்சிடல, அது ஒரு திருப்பம் மட்டுமே. இந்த திருப்பத்துக்கு அடுத்த புதுமையான பாதையை சிவன் திறந்து வைக்கிறான். அந்த பாதையில நீ நிம்மதியை காண்பாய், நீ எழுந்து நிற்பாய், நீ வேறுபட்ட மனிதராக மாறுவாய். சில நேரங்கள்ல வாழ்க்கை நம்மை தனிமையாக்கும். அது ஒரு தண்டனை இல்ல, அது ஒரு பயிற்சி. தனிமையில தான் மனிதன் தன்னை கண்டுபிடிப்பான். தனிமையில தான் மனிதன் தன்னுடைய உண்மையான வலிமையை உணர்வான். தனிமையில தான் மனிதன் சிவனை ஆழமா கண்டுபிடிப்பான். நீ இன்றைக்கு அழுதாலும் நாளை நன்றி சொல்லுவாய். நீ இன்று துன்பப்பட்டாலும் நாளை சிரிப்பாய். நீ இன்று உடைந்தாலும் நாளை வளர்வாய். ஏனெனில் உன் வாழ்க்கையை நடத்துறவன் மனிதர்கள் இல்ல, உன் வாழ்க்கையை நடத்துறவன் சிவன். அவன் எடுத்த பந்தம் உனக்கு ஏற்றது இல்ல. அவன் தரப்போகும் பந்தம் உன் வாழ்வை மாற்றப் போகுது. எப்போதும் நினைவில் வை, உன்னை விட்டு போகும் மனிதர்கள் நம்மை நிறுத்த முடியாது. உன்னை நடத்துறவன், உன்னை காப்பாத்துறவன், உன்னை உயர்த்துறவன் சிவன். அவன் உன் பக்கம்தான் இருக்கிறான். இப்பவும் என்றும். நிரந்தரமாய் இதை இடைவெளி விட்டு வாசிக்கும்படி வரிசைப்படுத்தி குடு. உங்கள் வேண்டுகோளின்படி இந்த உரையை உருக்கும் வலியுடன் மனதை தெளிவாக்கும் வசதியாகவும், ஒரு நிமிடம் தாமதிக்க ஒவ்வொரு வரியையும் தனிச்சிறப்பாக இடைவெளி வைத்தும் வாசகர்கள் மனதில் ஊஞ்சலாடும் வகையில் தெளிவாக வரிசைப்படுத்தி வழங்குகிறேன். உன் வாழ்க்கையில் சிலர் நம்பிக்கையை பிசகிவிட்டு போகலாம். நெருக்கமானவர்கள் காரணமின்றி பிரிந்து செல்லலாம். அந்த பிரிவின் வலி அளவுக்கு மேல் இருக்கும். உள்ளுக்குள் அந்த வலி கத்தி கூப்பிடும். அதை வெளிப்படுத்த முடியாது, விளக்க முடியாது. அது உணர்ந்தவனுக்கு மட்டும் தெரியும் வலி. நான் என்ன தவறு செய்தேன்? இதே கேள்வியை கனிமேலும் கேட்டுக்கொள்வோம். சிலருக்கு இந்த இயக்கம் மாதங்கள் நீளும். நாம் ஒரு தவறும் செய்யாமல் இருக்கலாம். சிலர் நம்மை சந்திப்பது வேறொரு காரணத்துக்காகத்தான். அவர்கள் நம்மோடு என்றும் இருப்பதற்காக அல்ல. பங்கு முடிந்ததும் இயற்கையாய் பிரிந்து போவார்கள். பந்தம் செதுக்கும் போது அது காயம்தான் தரும். அந்த காயம் உள்ளம் கிழிக்கிறது. சரி செய்ய முயன்றால் மனம் கேட்காது. வெறுமை உருவாகும். யாரோ உன் உள்ளத்திலிருந்து ஒரு துண்டை பிடித்து எடுத்தது போல. இந்த வேதனையை உலகம் புரிந்து கொள்ளாது. உன் கண்ணீர் உனக்கே தெரியும். உன் வலி உனக்கே முதல் ராட்டினை கொடுக்கும். அந்த நேரத்தில்தான் சிவன் உன்னிடம் நெருக்கமாக இருப்பான். சில சமயம் அது உனக்கு படாமல் போய்விடும். கவலைக்குள் மூழ்குவாய்.
சிவன் கூட என்னை விட்டுட்டாரோ என்று எண்ணம் வரும். ஆனால் உண்மை இது. மற்றினர் உன்னை விட்டாலும் சிவன் ஒருபோதும் விட்டு போவதில்லை. சில பந்தங்கள் உடையாமல் இருந்திருந்தால் இன்று நீ இன்னும் வேதனையில் சிக்கியிருப்பாய். உயர்ந்த மரத்திலிருந்து ஊசல் வீழ்ந்தால் அது நசுங்கும். அதேபோல் தீங்கு தரும் பந்தங்கள் உடையதை சிவன் அனுமதிப்பது உனக்கு பாதுகாப்பாகவே. பந்தம் உடைந்த பின் மக்கள் பல நிலை மாற்றங்கள் அனுபவிக்கிறார்கள். துக்கம், கோபம், குழப்பம், ஆழ்ந்த சோர்வு, அதற்கு பின் அமைதி தேடும் அலைச்சல். இந்த அலைச்சல் சிவனிடம் கொண்டு போயிடும். மனிதர்கள் விட்டு போனால் மனதுக்கு தாங்கும் ஒரு இடம் தெய்வம்தான். நீ எவ்வளவு உடைந்திருந்தாலும் அவன் உன்னை கேட்டுக்கொள்வான். உன் உள்ளத்தில் எழும் ஒவ்வொரு வலிக்கும் சத்தமும் அவனுக்கு கேட்டு கிடைக்கும். உனக்கு சத்தம் கேட்டால்தான் தெரியும், சிவனுக்கு அமைதி சத்தப்படுத்தும். ஏன் உடனே உதவி செய்யல, ஏன் உடனே குணமாக்கல? அனைத்துக்கும் காரணம், ஆழமான காயம் நொடியிலே சரியாகாது. அதை அமைத்தை முன்பதிதான் சிவனோட பணிக்கூறு. நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டியதுதான். ஒரு பந்தம் உடைந்ததும் அதிக பலம் பெறுவாய். ஒரே இரவில் இல்லை, ஆனால் தினம் தினம் சட்டிலாக நடக்கும் மாற்றம் நீ அறியாமலேயே உன்னை வலிமைப்படுத்தும். பின்னால் பார்த்தால் புரியும், அந்த நாள் உடைந்து போனேன், இன்று கட்டி எழுந்திருக்க காரணம் அதுதான். சிலரை அகற்றும் சிவன், நீங்கள் ஏன் என்னை விட்டீர்கள் என கேட்க தேவையில்லை. உன் பாதையில் அவர்களுக்கு இடமில்லை. அவர்கள் உன்னுடைய வளர்ச்சிக்கு இடையூறு, மன அமைதிக்கு தடையாக இருப்பவர்கள். அதனால்தான் சிவன் விளக்குகிறார். சிவன் சரியான நேரத்தில் சரியான மாற்றத்தை அளிப்பவர். மனிதனை அதன்போது புரியாது. அவர் போயிடாங்க, என் வாழ்க்கை முடிஞ்சது என்று எண்ணுவான். காலம் செல்லும் போது உண்மை வெளிவரும். அவர்கள் போனது நல்லது, இல்லையெனில் இந்த நிம்மதி கிடைக்காது. சிவன் அனுப்ப போவோர், உன்னை மதிப்போர், உன்னை புரிந்து கொள்வோர், உன்னை உயர்த்த விரும்புவோர், உனக்கு உண்மை அன்பு தருவோர். அந்த வழி போல சிலர் விட்டு போவதை அனுமதிக்க நேரும். உன் வாழ்க்கை முடிந்தது கிடையாது. இது ஒரு திருப்பம் மட்டுமே. அடுத்து புதிய பாதை திறக்கப்படுகிறதே. அந்த பாதையில் நீ நிம்மதியோடு வாழ்வாய், எழுந்து நிற்பாய், வேறுபட்ட மனிதராக விளங்குவாய். தனிமை மனிதனுக்கு ஒரு தண்டனை அல்ல, ஒரு பயிற்சி. தனிமையில்தான் மனிதன் தன்னை கண்டுபிடிப்பான், உண்மையான வலிமையை உணர்வான், உள்ளார்ந்த சிவனும் திருப்தி காண்பான். இன்று அழுதாலும் நாளை நன்றி சொல்வாய். இன்று துன்பப்பட்டாலும் நாளை சிரிப்பாய். இன்று உடைந்தாலும் நாளை வளர்வாய். ஏனெனில் உன் வாழ்க்கையை கட்டிப்போகும் மனிதனில்லை, உன் வாழ்க்கை திசை திருப்புவது சிவன். அவன் எடுத்த பந்தம் உனக்கானது இல்லை. அவன் தரப்போவது உன் வாழ்வை உயர்த்தப் போகுது. நினைவில் வை, உன்னை விட்டு போகும் மனிதர்கள் நம்மை நிறுத்த முடியாது. உன்னை நடத்தும், உன்னை காப்பாற்றும், உன்னை உயர்த்தும் சிவன். அவன் உன் பக்கம்தான் இருக்கிறான், இப்பவும், என்றும், நிரந்தரமாய். இந்த பதிவு உங்களுக்கு ஆறுதலாக இருந்தால் நம்ம சிவமே நிம்மதி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. ஓம் நம சிவாய.